ஒவ்வொரு பாலகர்களின் வேடம் தரித்து இந்த வியோமாசுரன் மனித கொலைகளை நடத்தி கொண்டே இருப்பான். எல்லாவற்றிற்கும் இறுதியில் கண்ணனின் வேடம் தரித்து நந்தகோபர் வீட்டின் உள்ளம் நான் நுழைந்தே தீருவேன். இந்த வியோமாசுரனின் இரும்பு பிடையில் சிக்கி தவித்து இறுதியில் கண்ணன் அழிந்து விடுவான். தாரா, ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையும் உனக்கு சொல்கிறேன். உனது தாயின் புடவைக்கு நான் தீ வைத்து விட்டேன். அவள் இப்பொழுது வெந்து சாம்பலாக இருப்பாள். என் அம்மா, என் அம்மா. ஏன் தாரா, திருடியை போல் பதுங்கி பதுங்கி வருகிறாய்? பெற்ற தாய் உயிரோடு இருக்கிறாளா என்பதை பார்ப்பதற்கா? எதற்காக என்னை இப்படி பார்க்கிறாய்? தீக்காயங்கள் ஏதும் இல்லையே என்று ஆராய்கிறாயா? இல்லை தாரா, எனக்கு ஒன்றும் நேரவில்லை. தக்க சமயத்தில் என்னை காப்பாற்ற ஒருவர் வந்தார். அதிசயம், பார்த்தாயா? தீக்காயத்தின் ஒரு வடு கூட இல்லை. பகவான் காப்பாற்றினார். சரி கூறு, எதற்காக நீ என் சேலையில் தீ வைத்தாய்? என்னது, நான் அம்மாவின் சேலைக்கு தீ வைத்தேனா? உங்களுக்கு என்ன சித்தப்பிரமை உண்டாகிவிட்டதா? நான் தீ வைக்கவில்லை அம்மா. வேண்டாம், பொய் கூறி நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டாம். உண்மையை சொல், எதற்காக நீ அப்படி செய்தாய்? பெற்ற தாயையே உயிரோடு எரிக்கக்கூடிய கீழ்த்தரமான புத்தி உனக்கு எப்படி வந்தது? அம்மா, நான்... பேசாதே, நீ என் மகள் அல்ல. என் மகள் தாராவிற்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள தெரியாது. நீ எப்பொழுது வருவாய் என்று காத்திருந்தேன். உன்னை பிடித்து கட்டி பிருந்தாவனம் முழுவதும் தெரியப்படுத்துகிறேன். பெற்ற தாயை கொல்ல முயற்சித்த தாரகையான தாராவை பிருந்தாவனம் முழுவதும் அறியட்டும். அப்பொழுதுதான் திருந்துவாய். என்னோடு வா. இது வெளியே தெரிந்தால் எரித்து சாம்பலாக்கி விடுவேன்.